ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் பொசிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதோட டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது சப்போர்ட்டு, மேலே இங்கே இருக்கிற இது ரெசிஸ்டன்ஸ். நான் என்ன அச்சீவ் பண்ணுறேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு ஷார்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டை அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்து எப்படி ஷார்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்விங்கில் வரும் இல்லையா, ஸோ இங்கே என்னோடய என்ட்ரி வைக்கிறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய டார்கெட் இங்கே வர வைக்கிறேன், இதோடைய சப்போர்ட் வரைக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண வைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து மார்க்கெட் ஷார்ட் ஆகும், கீழே விழும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ என்னோடய டார்கெட் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா நான் இவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் மீனிங். இந்த ஷார்ட் பொசிஷன் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா நான் இங்கேருந்து கீழே வர இந்த லெவல் வர இந்த 58,114 நான் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுவேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பொசிஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு ஷார்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஜெரோதா டூலை வச்சு ப்ராப்பராகிட்டு. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு டூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.